எல்லோருக்கும் வணக்கங்க. ஜிஎஸ்டிஆர் 3பியில் இருக்கக்கூடிய இன்புட் டேக்ஸ் அமௌண்ட்டும், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல டியூட்டி லெட்ஜர்ல இருக்கக்கூடிய இன்புட் டேக்ஸ் அமௌண்ட்டையும் மேட்ச் பண்ண முடியாம இருக்கீங்களா? அப்போ இந்த தப்ப கண்டிப்பா நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அது என்ன தப்பு? அதற்கான சொல்யூஷன் என்ன? அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து ஈஸியா வந்து இன்புட்ட உங்களுடைய 3பில கிளைம் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. பேலன்ஸ் ஷீட்ங்கிற ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரிப்போர்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்க என்டர் கொடுக்கும்போது ரிப்போர்ட் ஓப்பன் ஆகுது. இதுல கரண்ட் லைபிலிட்டியில டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு இந்த ரிப்போர்ட் இருக்கு. இதுல என்டர் கொடுத்துள்ள போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி வேல்யூ இருக்குது. ஆல்ட் F2 கொடுத்துட்டு நான் ஏப்ரல் மாசம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 450 இன்புட் சிஜிஎஸ்டி 450 இன்புட் ஹெச்ஜிஎஸ்டி 450 மட்டும் இருக்கு. இப்போ இங்கிருந்து நான் என்ன பண்றேன், கோ டு ஆப்ஷன் போறேன். இதுல ஜிஎஸ்டிஆர் 3பிங்கிற ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்து உள்ள போறேன். ஆல்ட் F2 கொடுத்து பார்க்கும்போது பீரியடை செலக்ட் பண்றேன். ஏப்ரல் மாசம் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 20,250 இருக்குங்க. இப்போ இன்புட் வந்து 20,250 இருக்கு. நான் என்ன பண்றேன், என்டர் கொடுத்து உள்ள போறேன். திருப்பி என்டர் கொடுத்து உள்ள போகும்போது இங்க 3 என்ட்ரி இருக்குங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா, இந்த 2 என்ட்ரி மிஸ் ஆகுது. உங்களுக்கு இன்புட் வந்து 3பில வருது, பட் உங்களுக்கு எங்க இல்ல, பேலன்ஸ் ஷீட் அந்த டியூட்டி லெஜர்ல இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு நான் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாங்க. என்ன பண்ணி பார்க்க போறோம், நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு இன்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஆல்ட் F2 கொடுத்து பார்க்குறோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பீரியட் நான் செலக்ட் பண்றேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த லெஜருக்குள்ள நம்ம 3பியில் இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் என்ட்ரி காணுங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு இப்படி மிஸ் ஆகும்? ஏன்னா நம்ம என்ட்ரி வச்சாச்சு, நம்மளுடைய ரெக்கார்ட்ல பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிப்போர்ட்ல இல்ல. நான் எந்த ரிப்போர்ட்ல இல்ல, இன்புட் டாக்ஸ் இன்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த லெஜர் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. இன்னொன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் இங்க கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லைங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போயிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல அந்த என்ட்ரிஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்டர் கொடுத்துள்ள போறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்டர் கொடுத்து பார்க்கும்போது ஆல்ட் F2 ஏப்ரல் மந்த் நான் பார்க்குறேன். இதுல பர்ச்சேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 என்ட்ரி இருக்கு. இதுல நான் உள்ள என்டர் கொடுத்து உள்ள போய் பார்க்கும்போது இங்க நான் கரெக்டா தான் இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் ஹெச்ஜிஎஸ்டி நான் வந்து டாக்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு லெஜர் உங்களுக்கு என்ட்ரிலையும் இன்புட் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி லெஜர் தான் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எல்லா பக்கமுமே இருக்கு, ரிப்போர்ட்ல மட்டும் நம்மளுக்கு வரல. எந்த ரிப்போர்ட் வரல? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் வரல. இந்த இன்புட் சிஜிஎஸ்டிங்கிற ரிப்போர்ட்ல வரல. அதே மாதிரி நான் லெஜர் ரிப்போர்ட் இண்டிவிஜுவல் லெஜர் ரிப்போர்ட் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த என்ட்ரிஸ் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருப்போம், ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வரல? இந்த மாதிரியான இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க கவனமா பாருங்க. இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, அதற்கான சொல்யூஷன் என்ன, எந்த இடத்துல தப்பு பண்ணிருப்பீங்க, அந்த தப்பு பண்ணாம இருந்தா எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி உள்ள வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி அப்படின்னா, நம்ம யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெட்ஜர் குரூப்பை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு வருங்க. ஸோ இப்போ லெட்ஜர் குரூப் என்ன இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜர் வந்து எதுக்கு கீழே வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற இந்த குரூப் கீழே வச்சிருக்கிறோம். இந்த குரூப் நீங்க எப்படி பார்க்கலாம்னா, நீங்க கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த இடத்துல குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற லெஜர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லெஜர் குரூப் ஓப்பன் ஆகும். நீங்க பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பாருங்க என்னென்ன பண்ணிருக்கோம். இந்த லெஜருக்குள்ள நம்ம கான்ஃபிக் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோமோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வருது, முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ நான் வந்து என்டர் கொடுத்துட்டு கீழே வரேங்க. ஸோ கீழே வரும்போது அண்டர் வந்து லைப்ரரியில இருக்கு, கரெக்டாக தான் இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நோ கொடுத்துருக்கிறோம், குரூப் பிஹேவ்ஸ் எல்லாமே நோ கொடுத்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான இடங்க, இதுதான் முக்கியமான நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடங்க. இந்த மெத்தட் டு அலோகேட் வென் யூஸ்டு இன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த 2 ஆப்ஷனையும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. அப்ரோப்ரியேட் பை குவாண்டிட்டி, அப்ரோப்ரியேட் பை வேல்யூ, இந்த 2 ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதாவது நம்மளுக்கு ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு, 3பில வருது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்ல இருக்குது, என்ட்ரி கரெக்டா வச்சிருக்கிறோம். ஆனா வந்து இந்த இன்புட் சிஜிஎஸ்டிங்கிற லெட்ஜர் ரிப்போர்ட்ல வரல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ங்கிற ரிப்போர்ட்ல வரல, பேலன்ஸ் ஷீட்ல கிராஸ் வெரிஃபை பண்ற ரிப்போர்ட்ல வரல. அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க
என்ன பண்ண முடியாது, கரெக்டான இன்புட் எடுத்துக்க முடியாது, கன்ஃபியூஸா இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடிய தப்பு வந்து இந்த 2 விஷயங்க. இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, செலக்ட் பண்ணாம நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணுங்க. இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காங்கிறத நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதை வந்து நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு P&L போறேனுங்க. இதுல என்டர் கொடுத்து உள்ள போறேன். ஸோ 2 லெஜர் இங்க இருக்கு. இப்போ பேலன்ஸ் ஷீட் போய் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். கரண்ட் லைபிலிட்டிஸ், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இதுல போய் பார்க்கும்போது இன்புட் சிஜிஎஸ்டி 450 தான் இருக்குதுங்க. அப்போ அந்த 2 லெஜர் இருக்கு இல்லைங்களா, இன்னும் உள்ள வரல. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நம்ம அந்த 2 லெஜரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரி பண்ணணுங்க. அப்போ P&L பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அதுக்குள்ள போயிட்டு இந்த என்ட்ரி இருக்கு இல்லைங்களா, என்டர் கொடுத்து நான் ஆல்ட்ரேஷன் என்டர் கொடுத்து உள்ள போறேன். திருப்பி ஒரு தடவை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வேல்யூ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ட்ரியை சேவ் பண்றேன். அதே மாதிரி செகண்ட் என்ட்ரியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இன்புட் சிஜிஎஸ்டிங்கிற வேல்யூவை வந்து ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், அது ரெஃப்ரெஷ் ஆகுது. திருப்பி என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன், இதுல வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ல டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் உள்ள போய் பார்க்கும்போது இன்புட் சிஜிஎஸ்டியில என்டர் கொடுத்து உள்ள போறேன். இதுல பாருங்க, அப்போ பக்காவா அந்த 2 என்ட்ரிஸ் உள்ள வந்துருச்சு. இந்த டாக்ஸ் லெஜருக்குள்ள வந்துருச்சுங்க. அதே மாதிரி டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ்ஜிஎஸ்டிக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இங்க அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர், இதுல போயிட்டு இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ட் F2 கொடுத்து பாக்குறேன், கரெக்டா வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா, 20,000 சம்திங் அமௌண்ட் வந்திருக்கு இல்லைங்களா, நீங்க 3B ரிப்போர்ட் ஜிஎஸ்டி 3B ரிப்போர்ட்குள்ள போய் பார்க்கும்போதும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கரெக்டா வந்துருச்சு. இப்போ மேட்ச் ஆயிருச்சுங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து 3Bயும் நம்மளுடைய டியூட்டி லெஜர் பேலன்ஸ் ஷீட்ல டியூட்டி லெஜர் இருக்கு இல்லைங்களா, டியூட்டி குரூப்ல போயிட்டு இந்த லெஜர் இருக்கிற வேல்யூவும் நீங்க இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இதுதான் நம்மளுக்கான சொல்யூஷனுங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து டெய்லி வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்க, இன்னும் டேலி ஆழமா கத்துக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.